கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தில் உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளாக உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளிலும் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட பரிசுத்த வேதாகமத்தினுடைய பகுதி மத்திய எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35வது வசனம். மத்திய எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 35வது வசனம். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். மன்னிக்கப்படுதல், மன்னித்து விடுதல், ரெண்டு இருக்கு. மன்னிக்கப்படணும், இன்னொருவர் நமக்கு மன்னிக்கணும், அதே இடத்துல மன்னித்து விட்டுறணும். இந்த ரெண்டு பகுதியும் ஆவிக்குரிய வாழ்க்கையில சரி செய்யணும். இது தேவனுடைய பரலோக சித்தமா இருக்கு. தன்னை குறித்து அவதூறு சொல்லி தன்னை சிலர் சந்தேகப்பட காரணமா இருந்த ஒரு வாலிபனுடைய செயலை இன்னொரு வாலிபன் அதை மறக்கவே முடியல. சபைக்கு சென்றாலும், ஜெபிக்க சென்றாலும், வேதம் வாசிக்க அமர்ந்தாலும் அந்த வாலிபனின் தவறான செயல் இன்னொரு வாலிபனுக்கு நினைவாளியாக அவனுக்கு வந்து விடுகிறது. ஜெபிக்க முடியல, தன்னை குறித்து இப்படி சொல்லிட்டானே அப்படிங்கிறது மறக்கவும் முடியல. இப்படி சொல்றதா? ரெண்டு பேரும் நண்பர்கள் தான். அதனால ஒருவன் இன்னொருவனை குறித்து தவறாக பேசி விடுகிறான். இப்போ மன்னிக்கணும், அவன் மன்னிக்கப்படணும், மன்னித்து விடணும். இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு என யோசித்த ஒரு வாலிபன் அவனுடைய சபை பாஸ்டரிடம் போய் இந்த காரியத்தை கூறினான். நடந்ததையெல்லாம் மறந்துவிடு என்றார் பாஸ்டர். இந்த வாலிபன் சொல்வான், மறக்க இயலாததுதான் என்னுடைய பிரச்சனை என்றான். அப்போ பாஸ்டர் சொல்றார், மறுபடியும் நீ அதை மன்னித்து விடு, மன்னித்தால் தான் மறக்க முடியும் என்றார் பாஸ்டர். பாஸ்டர், என்னால் மன்னிக்க இயலாது என்றான் மற்ற வாலிபன். உண்மைதான், மற்றொரு வாலிபன் தனக்கு செய்ததை மன்னிக்க முடியல. நாம் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் வாழ்ந்த காலங்களை நினைத்து அவரிடம் மன்னிப்பு கேள். கர்த்தரிடமிருந்து மன்னிப்பு பெற்றால்தான் பிறர் செய்த தவறை நம்மால் மன்னிக்க முடியும் என்று பாஸ்டர் பதில் கூறினார். முதல்ல நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்பது ரொம்ப முக்கியம். இந்த உலகத்தில் அவர் 3.5 ஆண்டு காலங்கள் ஊழியம் செய்தார். 33 ஆண்டு காலம் இருந்தார். ஆனா கல்வாரி சிலுவையை சுமந்து நிற்கும்போது முதல் வார்த்தையை அவர், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். இதுதான் வார்த்தை, முதல் வார்த்தை. இப்போ தான் சபைக்கு சென்றும் ஜெபம் செய்தும் பைபிளை வாசித்தும் இன்னும் உண்மையான பாவ மன்னிப்பை பெறாமலே வாழ்வதை இந்த வாலிபன் உணர்ந்தான். கர்த்தரால் மன்னிக்கப்பட்டதை உணர்ந்தால் பிறரை மன்னிப்பது ரொம்ப சாத்தியம் என்று பாஸ்டர் சொன்னதை அவன் சிந்திக்க ஆரம்பித்தான். பிறர் நமக்கு எதிராக செய்த சில செயல்கள் நமக்கு ஒரு பெரிய வருத்தத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்துவது இயல்பு. ஆனால் இந்த கோபத்தாலும் வருத்தத்தாலும் எந்த பயனும் நமக்கு கிடையாது. இதனை மறக்காவிட்டால் அது நம்முடைய அமைதியை கெடுக்கும். தவறு செய்தவரை மன்னித்து விடுவதுதான் பிறர் செய்த செயலால் ஏற்பட்ட வருத்தத்தை நீக்குவதற்கான ஒரு நல்ல வழி. எத்தனையோ பேர்கள் நமக்கு விரோதமாக பேசியிருக்கலாம், சில காரியங்களை செய்திருக்கலாம், அல்லது நேருக்கு நேர் மோதி இருக்கலாம், அல்லது எல்லார் மத்தியிலையும் அவமானப்படுத்தியிருக்கலாம். எதுவாக இருந்தாலும் கிறிஸ்துவுக்குள் நமக்கு மன்னிப்பு கிடைத்தது போல
நாம் மற்றவர்களையும் மன்னிக்கிற சுபாவம் உடையவர்களா இருக்கணும். இந்த பதிவுலாம் என்னுடைய வாழ்க்கையினுடைய அனுபவம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னுடைய ஊழியத்தின் பாதையில் உள்ள விசுவாச பிள்ளைகளுடைய அனுபவம் இன்னொரு பக்கம். முதலாவது தேவனுடைய வசனத்தின் அடிப்படையில நான் உணர்ந்தது ஒரு பக்கம். பிரியமானவர்களே, நாம் மன்னிக்கணும். ஒருவருக்கொருவர் மன்னிக்கணும். கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, மன்னிச்சு தான் ஆகணும். ஏன்னா நம்ம பிரமாணத்தை தான் பார்க்கணும். நம்ம மனுஷனை பார்க்கக்கூடாது, மாம்சத்தின்படி இதை யோசிக்கக்கூடாது. நமக்கு பிரமாணம் என்ன? அதான் ரொம்ப முக்கியம். தேவன் நமக்கு எப்படிப்பட்ட பிரமாணங்களை தந்திருக்கிறார் என்பதை நாம் சிந்திக்கணும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, ஒருவருக்கு தயவாயும் மன உருக்கமாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு மன்னியுங்கள். முதலாவது அவர் என்ன செய்றாரு? மனவாட்டியாக சபைக்கு எழுதுறார். அதே போல நாமும் கணவன் மனைவியா இருந்தாலும் ஒருவருக்கொருவர் உடனே மன்னிச்சிடணும். அதான் உண்மையான ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்குரிய அடையாளம். நான் ஆவிக்குரியவன், ஆவிக்குரியவள், நான் சபைக்கு போறேன், பல கூட்டங்களுக்கு போறேன், பல செய்தி கேட்க பல ஊழியக்காரர் எனக்கு தெரியும், பல ஊழியக்காரர் என் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணுவாங்க, பல ஊழியக்காரருக்கு நான் காணிக்கை கொடுக்குறேன், அப்படிங்கிறதெல்லாம் அர்த்தமே இல்லாத ஒரு வாழ்க்கை. மன்னிப்பு எடுக்கவும் செய்யணும், மன்னிப்பு கொடுக்கவும் செய்யணும் தான் மனுஷனுடைய வாழ்க்கையில் அவசியம். பிரியமானவர்களே, நான் ஒரு காலத்துல தேவனை அறியாத, கிறிஸ்துவ அறியாத ஒரு பைத்தியக்காரனாக, ஒரு கிறுக்கனாக, சத்தியம் அறியாத ஒரு முட்டாளாக இருந்த காலத்துல நான் ஒரு தவறு செய்தேன். ஆமா. அந்த தவறுக்காக யாரிடத்துல மன்னிப்பு கேட்கணுமோ, அவங்கட்ட போயி கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டேன். எப்ப எனக்கு இந்த சத்திய வெளிச்சம் வந்துச்சோ, அப்ப எனக்கு இந்த உணர்வு வந்துச்சு. என்னுடைய மாமியார் இன்னைக்கு அவங்க இல்ல. ஒரு அழகான ஒரு தாய்க்கு சமம். சூழ்நிலைகள்ல தவறா பேசிருவோம். இல்ல அடிச்சிருவோம். ஆனா அன்றைய நாட்கள்ல, அன்றைய காலகட்டத்துல அது ஒரு பெருசா தெரியாது. நான் போய் கால்ல விழுந்து மன்னிப்பு எடுத்தேன். மன்னிப்பு எடுத்தா தான் எனக்கு பரலோகம் போக முடியுங்கிற நிச்சயம் எனக்கு உறுதியாயிடுச்சு. அவங்களும் ஐயோ! இது எதுக்கு அப்படின்ட்டாங்க. இல்லம்மா நீங்க என்ன மன்னிக்கணும். அதேபோல அவங்க மரிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மன்னிப்பு எடுத்து ஒப்புரவாவி, அவங்களுக்கு சில பணிவிடைகளை செய்து, அதை நான் சரி செய்த நாட்கள் உண்டு. பிரியமானவர்களே, ஆனால் அது எளிதான அல்ல அப்படின்னு நினைக்கக்கூடாது. முதலாவது நம்முடைய பாவங்களை மன்னிக்கும் கர்த்தரால் நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயம் பெற வேண்டும். அதான் ரொம்ப முக்கியம். நம்முடைய பாவங்களை மன்னித்த கர்த்தருடைய அன்பையும் இரக்கத்தையும் நாம் அனுபவித்தால், பிறரை மன்னிப்பதற்கு நாம் ஆற்றல் அடைவோம், முன் செல்வோம். இந்த பொல்லாத உலகத்திலே மன்னிக்கும் மனோபாவத்தை கொண்டிராவிட்டால், பிறர் செய்த தவறுகள் ஏற்படுத்தும் கோப உணர்வு, வருத்த உணர்வு நம்மை நிம்மதியற்றவர்களாக்கிவிடும். வாழ்நாள் முழுவதும் நிம்மதி இருக்காது. மற்றவங்க நம்மளை மன்னிக்கிறாங்களோ இல்லையோ, நாம மன்னிப்பு எடுத்துறணும். ஆமா. என் வாழ்க்கையில என்னுடைய மனைவி கிட்டயே நான் மன்னிப்பு எடுத்த பல நாட்கள் உண்டு. யாரா இருந்தாலும் சரி, கணவன் மனைவிக்குள்ள இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, இல்ல மற்றவர்கள் மத்தியிலும் சரி, வேலை செய்ற இடத்துல சரி, எந்த இடத்திலயுமே நமக்கு விரோதமாக யார் பேசினாலும், அல்லது நாம் பேசினாலும், அதை மன்னிப்பு எடுக்கணும், மன்னிப்பு கொடுக்கணும். இந்த 2ம் ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளுக்கு அவசியம். அப்படி இல்லன்னா நம்முடைய வாழ்க்கையில நிம்மதியா இருக்காது. வாழ்நாள் முழுவதும் அவங்கள பார்க்கும்போது அந்த மனோபாவம் மாறும். அது உள்ள இருந்து எரிச்சலின் ஆவிய கொண்டு வரும். வாழ்க்கை நிம்மதியா இருக்க விடாது. இன்னைக்கு அநேக ஹஸ்பண்ட், ஒய்ஃப்க்குள்ள இந்த பிரச்சனை தான் இருக்கு. மன்னிக்க முடியல. மாம்சத்தின் மட்டும் என்ன மறந்துருவாங்க நேரம். திரும்ப அடுத்த பிரச்சனை வரும்போது நினைப்பாங்க. நீ அன்னைக்கு இப்படி பண்ணிட்டாளா, வச்சுட்டாளா? அந்த பழசு ஏன் வருது உங்க முன்னாடி அப்படின்னா, நீங்க சரியான முறையில மன்னிக்கவில்லை அப்படின்னா அதான் உண்மை. ஏன் அந்த பழசு வருது? மன்னிக்கல. நீங்களும் மன்னிக்கல. மன்னிப்பு எடுக்கவும் இல்ல. ஒருவருக்கு ஒரு மன்னிப்பு எடுக்கணும் தான் பிரமாணம் நமக்கு சொல்லுது. நீங்கள் ஒருவருக்கு ஒரு மன்னியுங்கள் அப்படின்னு எழுதுறார். அதனால உங்களுடைய மன்னிப்பு பிறருக்கு தேவைப்படாம இருக்கலாம். அதனால அது உங்களுக்கு மிகவும் அவசியம் அப்படிங்கிறத உணரணும். நான் மற்றவர்களுக்கு அ மன்னிக்கணுங்கிற அவசியம் இல்ல. நான் தான் முதல்ல பேசினோம். அவங்க தான் இப்படி செஞ்சாங்க. ஓகே பிரச்சனை இல்ல. ஆனா
எனக்கு மன்னிப்பு அவசியம். அது எனக்கு அவசியமா இருக்கு. அதனால பிரியமானவர்களே, நம்ம சின்ன சின்ன துணுக்க தான் நாம ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வகையில, இந்த காரியத்தில் நம்ம நம்மள சரி செய்யலைன்னா, எத்தனை பரிசுத்த வேதாகமத்த தூக்கிட்டு எத்தனை மலைக்கு ஏறினாலும் சரி, எத்தனை ஆலயத்துக்கு போனாலும் சரி, எத்தனை சபைக்கு போனாலும் சரி, இல்ல எத்தனை கூட்டங்களுக்கு போனாலும் சரி, எத்தனை ஊழியக்காரன பிரசங்கம் கேட்டாலும் சரி, ஒரு பிரயோஜனம் இல்லை. நானா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி. மன்னிப்பு எடுக்கணும், மன்னிப்பு கொடுக்கணும். மறக்கணும். இந்த இடத்துல நம்ம சரி செய்வோம். உங்கள் வாழ்க்கை நிம்மதியாக பாதுகாத்துக் கொள்ள இதுவே ஒரு நல்ல வழி. வாழ்க்கையில பயணத்துல நிம்மதியற்ற ஒரு பயணம் பண்ணக்கூடாது. மன்னிப்போம், மறப்போம், கிறிஸ்துக்குள்ளாக தொடர்ந்து பயணிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ.